ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிறு ஆராதனை. கிட்டத்தட்ட 52 ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து இருக்கிறோம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆராதனையிலிருந்து டிசம்பர் மாதம் கடைசி ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜனவரி மாதம் ஒரு பொருத்தனை செய்திருக்கீங்க. யாரெல்லாம் பொருத்தனை செய்வீங்க? நான் பைபிளை ஒரு வருஷத்தில் வாசித்து முடிப்பேன். நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், நான் இந்தந்த நாளில் ஃபாஸ்டிங் போடுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இந்த பொருத்தனை செய்வீங்க? எல்லாரும் செய்திருக்கோம். ஆனால் அந்த பொருத்தனை நாம் கடைபிடிச்சோமா? இல்லையா? அந்த பொருத்தனை நாம் கடைபிடிச்சோமா? அதனால இன்னைக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு முடியும்னா 2 மணிக்கு மேல ஆகும்னு சொல்லி ஆளுநர் சொல்றாரு. இல்லையா? எத்தனை மணிக்கு முடியும்? 2 மணிக்கு மேல. அதுவும் முடிகிற டைம் ஆண்டவர் சொல்லல, 2 மணிக்கு மேல முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 நிருபம் 5 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நம்மை விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கும் தேவன். இந்த ஆண்டு முடிவில் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தவங்க நடுவில் பாதி பேரை காணோம், கொஞ்ச நாட்கள்ல நிறைய பேரை காணோம். நம்ம கூட இருந்தவங்க நிறைய பேர் இந்த தினத்துல இல்லை. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறாருன்னா, ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கும் தேவன். எல்லாரும் கேட்பீங்க, என்னை விசாரிக்க வந்தியா? நான் இப்படி கடந்தேன், என்னை விசாரிக்க வந்தியா? என்னை பார்க்க வந்தியான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? மற்றவங்களை பார்த்து கேட்போம். ஆண்டவர் இந்த ஆண்டனுடைய கடைசி ஆராதனையில ஆண்டோடைய வார்த்தை என்ன வருகிறதுன்னா, நம்மை விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், அல்லேலூயா, என்னதுங்க? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் கடைசி ஆராதனையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த கவலையோடு இந்த ஆண்டை துவக்குனீங்களோ, எந்த வியர்களுக்கு, எந்த கண்ணீரோடு, எந்த பாடோடு, எந்த கடனோடு, எந்த தீர்க்க முடியாத பலவீனத்தோடு நீங்க இருந்தீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிற மகனே, நான் உன்னை விசாரிக்கிற மகளே, உன் கவலை எது வேணாலும் இருக்கட்டும், என் மேல வச்சிடு. அல்லேலூயா. என் மேல வச்சுட்டு நீ இந்த புதிய ஆண்டுல நீ கடந்து போகும்போது தேவன் உன்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு பஸ்ல போறோம். நம்ம ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ண போறோம். ஒரு 10 கிலோ லக்கேஜ நம்ம எடுத்துட்டு போறோம். அல்லேலூயா. எத்தனை கிலோ லக்கேஜ்? 10 கிலோ லக்கேஜ நம்ம எடுத்துட்டு போறோம். பஸ்ல போகும்போது அந்த 10 கிலோ லக்கேஜ் நம்ம சுமந்துக்கிட்ட போவோம். அது எங்கே வைப்போம்? நம்ம பஸ்ல. ஏன் பஸ்ல வைக்கிறீங்க? ஏன் அதை நம்ம பஸ்ல வைக்கிறேன்? இது பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அதனால நம்ம எங்க வைக்கிறோம்? அந்த பஸ்ல
வைக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் பாரம் எதுவா இருக்கட்டும், உங்களுடைய கண்ணீர் எதுவா இருக்கட்டும், உங்களுடைய கவலைகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது நீங்க யார் மேல வைக்கிறோம்னா ஆண்டவர் மேல வைக்க சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க புதிய ஆண்டுல நீங்க கடந்து போகும்போது கண்ணீரோடு கடந்து போக கூடாது, ஏதோ ஒரு கவலையோடு கடந்து போக கூடாது. அது எல்லாவற்றையும் நீங்க யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்க வேண்டும். அறிவர்களே, நீங்க ஆண்டவர் மேல வைக்கும் போது தேவன் அதற்கான ஒரு பாதையை கர்த்தருடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிடுவார். அறிவர்களுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க உங்க பிள்ளை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சு கேட்காம போற நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, அது வந்து கீழ்ப்படையில என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? சரியா வரல வார்த்தை. எதனால அந்த பிள்ளையை நீங்க அடிக்கிறீங்க? திருத்தருக்கு தான் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அந்த பிள்ளையை அடிக்கிறதுக்கு உரிமை. அல்லேலூயா. அந்த பிள்ளை மேல வச்சிருக்கிற உரிமையில நீங்க என்ன பண்றீங்க? அடிக்கிறீங்க. அதே போலதான் ஆண்டவர் உங்க மேல கர்த்தர் உரிமை வச்சிருக்கிறாரு. அது என்ன உரிமைன்னா, நான் உங்களை விசாரிக்கிற ஒரு உரிமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசாரிக்கின்ற என்ற உரிமையில ஆண்டவர் வந்து உங்களை என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். அறிவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவரையா உங்கள் கவலைகளை எல்லாம், அல்லேலூயா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விட வேண்டும். சுருக்கமா ஒரு 5 காரியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனை புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். யாருங்க சொல்றாரு? யார் சொல்றாரு? இது கூட இந்த காரியத்தை யார் சொல்றா? சாரா சொல்றாங்க. முதல் குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் வனாந்தரத்தில் விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. எங்க விசாரிக்கிறார் ஆண்டவர்? வனாந்தரத்தில் விசாரிக்கும் தேவன். 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அல்லேலூயா. மனைவி பேச்சை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணல? முடிவு எடுக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள்ல ஏன் விழுதென்றா, மனைவி சொல்ற பேச்சை கேட்டுட்டு அது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஒரு உத்தரவு கேட்கணும். இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி யாருக்கு கேட்கணும்? உத்தரவு கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவன் மனைவி சொல்ற பேச்சு அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு சில குடும்பங்கள் என்ன வருதுன்னா பிரச்சனைகள், சண்டைகள். இல்லையா? என்ன வருதுங்க? பிரச்சனைகள், சண்டைகள் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்களை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொல்றாரு. என்னன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்க குடும்பத்துல தேவ சமாதானம் நீடித்திருக்கும். இல்லையா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்க குடும்பத்துல எது நீடித்திருக்கும்? தேவனுடைய சமாதானம் நீடித்திருக்கும். அறிவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஆகாரை யார் துரத்தி அனுப்புறா? சாராள் என்பவர் துரத்தி அனுப்புறார். இது யாருடைய மனசுக்கு வசனமா இருந்தது? ஆபிரகாமுடைய மனசுக்கு வசனமா இருந்தது. அப்போதான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, ஒரு தேவன் ஆபிரகாம் அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கின் சந்ததி விலகும். ஆதலால் சாரா உனக்கு சொல்வதை எல்லாம் கேள். அதே மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. யாருங்க? ஆபிரகாமுடைய ஆகாருடைய பிள்ளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு?
ஒரு ஜாதியா இருக்கும். யாருடைய வித்து அது? ஆபிரகாமுடைய வித்து. அவங்க தான் இன்னைக்கு யாருங்க? அவங்க தான் இன்னைக்கு யாருங்க? முஸ்லிம்ஸ். இல்லையா? அவங்க தான் யாருங்க இன்னைக்கு? முஸ்லிம்ஸ். அவங்க தான் சொல்றாங்க ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் சொல்லி அவர்களும் சொல்லுவார்கள். ஆனால் யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள்? நாம் தான். இல்லையா? நாம் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அறிமுகத்திலே அதுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாரு? அதிகாலையில் எழுந்து. நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம்? ஹலோ, நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம்? அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? கை தூக்குங்க. வேற எழுந்துக்கிறீங்களா? ஆபிரகாம் எப்ப எழுந்துக்கிறாரு? இன்னொரு முறை ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தார். எப்ப எழுந்தாரு? யார் கரெக்டா சொல்ற பார்ப்போம். ஈசாக்க பலியிட எப்ப எழுந்துக்கிறாரு? அதிகாலையில் எழுந்துக்கிறார். இங்கே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்ன பண்றார்? வாசிங்க. அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். அல்லேலூயா. எங்க அலைந்து திரிகிறார்? பெயர்செபா வனாந்திரத்துல அவர் அலைந்து திரிகிறார். வனாந்திரத்துல என்னங்க இருக்கும்? மணல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. மணலை தவிர ஒண்ணுமே இருக்காது. அங்கு வனாந்திரமான இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏன்னா இந்த ஆண்டு உன்னுடைய பாதையில வனாந்திரங்கள் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலைய நீ உணர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் வனாந்திரத்திலே யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டாரு? யாருடைய சத்தத்தை? தயவு செய்து பாஸ்டரமா இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க யாருடைய சத்தத்தை கேட்டாங்க? பிள்ளையின் சத்தத்தை. அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு எங்க விட்டு போறா? பிள்ளைய ஒரு செடி. வனாந்திரம், வெயில் நிறைந்த இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன பண்ணா? ஒரு செடி, ஒரு மரப்புல பார்த்து அந்த பிள்ளை எங்க விட்டா? செடியின் கீழே நேரில விட்டுட்டு போகிறா. அதுக்கு வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுறா. அல்லேலூயா. எப்படி அழுறா? பிள்ளை சாகிறதுனால பார்க்கவே முடியாது என்று சொல்லி பிள்ளை சாகிறதை அவர் சத்தமிட்டு அழுகிறார். இந்த ஆண்டு உங்க அழுக அதிகமா இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டு நெருக்கங்கள் அதிகமா இருந்திருக்கும். இந்த ஆண்டு நீங்க நம்பினவங்களே உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது கீழே வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து. ஆனா அந்த ஜெபித்தது யாருங்க? ஆகார் தான் என்ன பண்றா? சத்தமிட்டு அழுகுற. ஆனகி ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டாரு? ஏன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு? ஏன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்ல, என்ன சொன்னாரு? இவனையும் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார்லங்க. அதனால தான் தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீங்க யாரு இந்த ஆண்டு நீங்க ஒதுக்கி வச்சீங்களோ, நீங்க யாரு இவங்க என் வாழ்க்கையில வரவே கூடாது, இவங்க என் வாழ்க்கையில வந்தா நான் இருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி நீங்க யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தீங்களோ, தேவன் சொல்லுகிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார். அறிவாண்டே இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, மன்னிங்க. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? மன்னிக்கிறோமா? மன்னிப்பு இருக்கிறா? ஆண்டவர் காரி துப்புரவுன கூட ஆண்டவர் என்னங்க பண்ணாரு?
மன்னிச்சாருங்க. ஹல்லேலூயா. காட்டி கொடுத்த இயேசுவோடு கூட 3 வருஷம் கூடவே இருந்து காட்டி கொடுத்த கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மன்னிச்சாருங்க. ஹல்லேலூயா. ஆணில அடிக்கும் போது கூட சரிங்க மன்னிச்சாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த குணம் இருக்குதாங்க. ஆனா நம்மளாம் யாரு? நாமெல்லாம் கிறிஸ்டின். என்னதுங்க? நம்மளாம் யாரு? கிறிஸ்டின். நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அவங்க மேல கரை வச்சுட்டேன், அவங்களை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ இருந்தனா ஆண்டவர் சொல்றாரு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஹல்லேலூயா. அன்பு உனக்குள்ள இல்லைன்னா நீ செத்த பணத்திற்கு சமம். ஹல்லேலூயா. நீ செத்த பணத்திற்கு சமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் யாரு சத்தத்தை கேட்டாரு? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்க என்ன வருதுங்க? வனாந்தரத்துல என்ன வருதுங்க? தண்ணீர் எங்க வருது? வனாந்தரத்துல வருது. அந்த தண்ணீர் தான் இன்னைக்கு என்னவா இருக்குது? யார் கேட்டா சொல்ற பார்ப்போம். அந்த தண்ணீர் இன்னைக்கு எந்த இடமா இருக்கிறது தெரியலையா? ஜம்சம் கிணறு யானை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன கிணறு? அது அந்த கிணறு வத்தவே வத்தாதான். ஹல்லேலூயா. அந்த கிணறு என்ன பண்ணா? அந்த கிணறு வத்தவே வத்தாதான். அந்த கிணறு தோன்றின சரித்திரம் தான் இது. ஹல்லேலூயா. அந்த கிணறு தோன்றின சரித்திரம் தான் இது. அறிஞர் வனாந்திரத்திலே இருந்த அந்த இடத்தை ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா மாற்றினார். ஏன்? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குப்படி. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குப்படி வனாந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்திரத்துல அழுத அந்த அழுதியை கர்த்தர் கேட்டு தேவன் அந்த வனாந்திரத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவனே, 2025ஆம் ஆண்டு உன் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்ததா? அந்த வனாந்திரத்தை நீ ஆகாரை போல அழுது கொண்டு இருந்தாயா? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உன் அழுகை சத்தத்தை கேட்டு அந்த வனாந்திரத்தை தேவன் சோலைவனமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் சோலைவனமாக மாற்றுவார். தேவனே, உன் குடும்ப சூழ்நிலை வனாந்திரமாக இருக்கலாம், அல்லது நீ வேலை செய்கிற இடம் வனாந்திரமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய ஊழிய பாதை ஒரு வனாந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த வனாந்திரம் வனாந்திரமாகவே இருக்காது. தேவன் நிச்சயமா அந்த வனாந்திரத்துக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுப்பார். அறிஞர் தேவனே, தேவன் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை அந்த தண்ணீர் கிடைத்த உடனே அந்த பிள்ளை குடித்து சந்தோஷமாக இருந்து அவருடைய வாழ்க்கைக்கு கடந்து சென்றால். அறிஞர் தேவனே, வனாந்திரத்துல விசாரித்த தேவன். ஹல்லேலூயா. ஆகாரையும் அவன் பிள்ளையும் வனாந்திரத்தில் விசாரித்த தேவன். 2வது குறிப்பு 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. 2வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் சபையில் விசாரிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அதுவும் யாரை கொண்டு என்றால் போதகரை கொண்டு. ஹல்லேலூயா. சபையில் விசாரிக்கும் தேவன். நீங்க யாருக்கு அழுறா? அண்ணால் வந்து அழுது கொண்டு இருக்க. எங்க அழுறாங்க? எந்த இடத்துல அழுகுறா? ஆலயத்துல. நம்ம இதோட இந்த ஆலயத்துக்கு அப்ப எப்போ வரும்? அடுத்தது இதோட நியூ இயருக்கு தான் வருவாங்க. நியூ இயர் விட்டாதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை விட்டாதுக்கு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. இடையில எட்டியே பார்க்க மாட்டாங்க. எங்க இந்துக்களுக்கு இருக்கிற அந்த வைராகியம் கூட இந்த கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இந்துக்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டை தெளிச்சு வாசல்ல கோலம் போட்டு
நல்ல வீடெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கழுவி விட்டு அதுக்கு ஏற்ற வேண்டிய காரியங்கள் செய்வோம். ஆனா அந்த பரிசுத்தம், அந்த அந்த வீட்டினுடைய அந்த அமைப்பு கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருக்கிறதா இல்லையா? ஏன் இல்லை? ஒரே நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் முகத்தை பார்க்கல. ஆண்டவர் எதெல்லாம் பார்க்கிறாரு? உள்ளத்தை தான் பார்க்கிறாரு இல்லையா? எதை பார்க்கிறாருங்க? உள்ளத்தை தான் பார்க்கிறாரு. நம்ம என்ன சொல்லணுமா, ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்கிறாரு. அப்பயே சபைக்கு வரும்போது விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. அல்லையா? அல்லையா? சபைக்கு வரும்போது ஏங்க விதவிதமா ட்ரெஸ் போட்டு வரீங்க? இந்த கலர் தான் ட்ரெஸ் போடணும் அல்லையா? அந்த கலர் தான் ட்ரெஸ் போடணும். இது சபை ஆராதனைக்கு போடணும் அல்லையா? ஆண்டவர் உள்ளத்தை தாங்க பார்க்கிறாரு. எந்த ட்ரெஸ் தான் போட்டு வாங்கல அல்லையா? ஏங்க இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு வீடுகள்ல, கிறிஸ்தவ வீடுகள்ல போய் பார்த்தா ஒரு சுத்தம் இல்லை அல்லையா? சனிக்கிழமை சாப்பிட்டு வச்ச அந்த பாத்திரம் எப்பதான் கழுவாங்க? திங்கட்கிழமை தான் கழுவாங்க அல்லையா? ஆண்டவர் ஓய்வு நாளை கர்த்தர் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அல்லையா? அது எந்த கிறிஸ்தவம்? சோம்பேறி கிறிஸ்தவன் அது அல்லையா? அது என்ன கிறிஸ்தவங்க? அது சோம்பேறி கிறிஸ்தவங்க. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டுமானா, நீ தேவனுடைய ஆலயத்தை நீ எப்படி தூய்மையா வைத்திருக்கிறியோ உன்னுடைய வீட்டை தூய்மையா வைத்திருக்க வேண்டும் அல்லையா? அதை காட்டிலும் தேவனுடைய சபையை நீங்க என்ன பண்ணணும்? தூய்மையா வச்சிருக்கணும் அல்லையா? சபை யார் வந்து பெருக்கணும்? இன்னைக்கு சர்ச்சை யார் வந்து கிளீன் பண்ணா? வாரம் யார் வந்து கிளீன் பண்றாங்க? ஒவ்வொரு வாரம் அல்லையா? எப்படி கிளீன் பண்றீங்க சபையை? முதல்ல வந்து என்ன பண்ணுவீங்க? ஏன் பெருக்குறீங்க? குப்பை எல்லாம் இருக்கு, தூசி எல்லாம் இருக்குது. தூசி ஏன் வந்தது? காத்து அடிக்கிறதுனால தூசி எல்லாம் வருது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையற்ற வதந்திகள் அல்லேலூயா, தேவையற்ற காரியங்கள் அல்லேலூயா, தேவையற்ற பொச்சரிப்பு பொறாமையுடைய பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா? ஆண்டு அதை என்ன பண்றான்னா, தூசியை போல உதறிவிட்டு போ அல்லேலூயா. அந்த தூசியை போல உதறிவிட்டு போ என்று கத்த சொல்றாங்க. இங்கே அண்ணா தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அழும்போது எப்படி அழுதுறா? அண்ணா எப்படி அழுறா? வாசிங்க அந்த வசனத்தை. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் அது கீழே வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் அது கீழே வசனம் வாசிங்க. அது கீழே வசனம் எவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்ணாங்க? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்றோம்? எப்போ அந்த டைம் ஆகும் அல்லேலூயா. அந்த ஒரு மணி நேரம் ஜெபத்துக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? டைம் எத்தனை முறை பார்ப்போம் அல்லேலூயா? டைம் எத்தனை முறைங்க பார்ப்போம்? ஐயா வந்து திடீர்னு எல்லா விசுவாசிகளும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போடும்போது எல்லாரும் ரொட்டீனா வருவீங்க. ரொட்டீனா வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 12 மணிக்கு ஜெபம் ஆரம்பிச்சு அப்போ வந்து கடிகாரத்தை பார்க்கணும் அல்லேலூயா. அப்போ கடிகாரத்தை பார்த்துட்டு இடையில எத்தனை பேர் பார்ப்பீங்க கடிகாரத்தை அல்லேலூயா? அதனால நீங்க சபையில சீக்கிரம் முடிக்க போறதில்ல அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சீக்கிரம் முடிக்க போகுது. ஏன்னா இதான் கடைசி வாரம் அல்லேலூயா. இது என்ன வாரம்? இதுதான் கடைசி வாரம். ஐயா சீக்கிரம் காலி ஆயிடுயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறீங்களோ, முதலிடம் கொடுக்குறீங்களோ, ஆண்டவர் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார் இல்லையா? ஆண்டவர் வாழ்க்கையில என்ன செய்வாரு? அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இங்க அண்ணால் என்ன பண்றா? தேவனுடைய ஆலயத்துல ஜெபம் பண்றாங்க. அண்ணால் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ண போய் ஏலி அவள் வாயை கவனித்து பார்க்கையில் எப்படி ஜெபிக்கிறா? அவள் சத்தமும் வெளியே கேட்கல. ஆனா அவன் என்ன பண்றா? ஜெபிக்கிறா அல்லேலூயா. அப்போ ஏலி என்ன நினைச்சாரு? இவன் குடிச்சிட்டு வந்து ஜெபம் பண்றா என்று சொல்லி ஏலி நினைத்து அவளை நோக்கி,
நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அதற்கு அண்ணால் பிரதித்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனே கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகலும் மதுவாகலும் குடிக்கவில்லை என்று அவன் என்ன பண்றான்? எதங்க ஊத்துனா? தண்ணீரை ஊத்துனாலா? இன்னைக்கு யாரு அப்படி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஏங்க நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல? ஏன் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதம் அடையாளம் ஏன் இன்றைக்கு நடைபெறவில்லை? ஹல்லேலூயா. ஏன் நடக்கவில்லை என்றால், கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை இன்னைக்கு நாம் மனிதருக்கு கொடுத்த விதமாக தான் இன்னைக்கு ஆண்டவரால அற்புத அடையாளங்கள் செய்யப்பட முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் வெட்டி விட்டுருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க யாரை வைத்திருந்தீங்களோ அவர்களெல்லாம் இந்த ஆண்டோட வெட்டி விட்டுருங்க. இந்த ஆண்டோட நீங்க வெட்டி விட்டு புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது நீங்க தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது தேவன் நிச்சயமா உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் ஏலி சொல்றாரு, அதுக்கப்புறம் நீ சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்றான். இது யாருங்க சொல்றா? எந்த ஊழியக்காரர்? எந்த ஊழியக்காரங்க? எந்த ஊழியக்காரர் சொல்ற? டாக்டர் பாத்தினகர் வந்து சொல்றாரா? ஆடன் பால் வந்து சொல்றாரா? மோகன் சிலாச சொல்றாரா? எந்த ஊழியக்காரங்க சொல்றாரு? உங்க சபை ஊழியக்காரர். ஹல்லேலூயா. உங்க சபை ஊழியக்காரர். ஹல்லேலூயா. உங்க சபையில சொல்லப்படுகிற சத்தியத்தை மாத்திரம் கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க சபையில சொல்லப்படுகிற அந்த காரியத்தை மாத்திரம் கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க சபையில விட்டுட்டு நீங்க வேற எங்க அலைஞ்சாலும் சரி, ஆண்டவர் அப்படி நீங்க அலைவீர்கள்டா தேவன் உங்கள் மேல எந்த ஆவியை விடுவாரா? சவுல் மேல எந்த ஆவிங்க போந்தது? பொல்லாத ஆவி. நம்ம சபையை விட்டுட்டு வேற எங்க சபையை நம்ம போனோம்னா நம்ம மேல என்ன ஆவி வருமா? பொல்லாத ஆவி. ஐயா கிட்ட சொல்லுவீங்க, ஐயா வர வருஷத்துல இருந்து இவரை கூப்பிடாதீங்கயா என்று சொல்லுவீங்க. ஏன்னா இவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் நல்லா வர மாட்டேங்குதுயா, எதனா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறாருயா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஐயா கிட்டயோ உங்க பாஸ்டர்மா கிட்டே சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாவிட்டாலும் சரி, பிரசங்கம் பண்ணுவது என்னுடைய கடமை. ஹல்லேலூயா. என்னுடைய கடமை. உங்க பாஸ்டர் கிட்ட மைக்க பிடிக்க நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாம் எந்த விதத்துல நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அந்த விதத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அருமையான தேவஜனமே, அன்னாள் ஜெபித்து முடித்த பிறகு, இந்த வார்த்தை வந்த பிறகு அன்னாளுக்கு தேவன் உடனே பதில் கொடுத்தாரா? உடனே கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க. யாரெல்லாம் உடனே கொடுத்தான்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. கொடுக்காதவங்க, ஐயா நாங்க ஆளுங்கட்சி ஆதரிக்க மாட்டோம், எதிர்கட்சி ஆதரிக்க மாட்டோம், பொது கட்சி. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. சில நாள் சென்ற பின்பு, அல்லேலூயா, எத்தனை நாளுங்க? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறார். அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா? நீ காத்திருப்பு பட்டியலில் இருக்கிற. அல்லேலூயா. நீ காத்திருப்பு பட்டியலில் இருக்கும்போது தேவன் நிச்சயமாக உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக் கொள்வார். என்னுடைய 3வது பெருமை கடன் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்க ஒரு விசாரிப்பு வருகிறார். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த அம்பானி ஊருக்கு போய் அங்கே தங்கீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? யாருடைய ஊரு அது? ஒரு ஏழை விதவையினுடைய வீட்டுக்கு. அல்லேலூயா. நம்ம யாரு ஃபங்க்ஷன் தான் நம்ம போவோம்? யார் ஃபங்க்ஷனுக்கு போவோம்? அல்லேலூயா. நம்ம யாருக்கு மொய் வைப்போம்? அல்லேலூயா. என் பொண்ணுக்கு 500 ரூபா மொய் வச்சிருக்கானா? என் பையனுக்கு 1000 ரூபா மொய் வச்சிருக்கானா? என் பொண்ணுக்கு 1/4 சவர கம்பல் எழுதிருக்கிறானா? என் பையனுக்கு 1/2 சவர மோதிரம் எழுதிருக்கிறானா? ஒரு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஹலோ,
என்னங்க பண்ணுவோம்? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. பதிலுக்கு என்ன பண்ணுவோம்? செய்வோம். நான் எந்த ஒரு திருமணத்தை, எந்த ஒரு நிகழ்ச்சியில இந்த காரியத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. நான் சாபத்துக்குள்ளேயாவது பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இல்லையா? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு காரியங்கள்ல பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு சோறு போடுங்க. இல்லையா? இல்லையா? நீங்க உங்களுக்கு நன்மை செய்ததற்கே நீங்க நன்மை செய்வதா? அதனால என்ன பலன் என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன பலன் என்று ஆண்டவர் கேட்கிறார். அருமையான தேவஜனமே, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யும்படிக்காக ஆண்டவருடைய கரத்தை கத்த தாங்கி இருக்கிற அருமையான தேவஜனமே, நீங்க அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறவர்களுக்கே நீங்கள் கொடுக்கும் போது அதனால என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவர் கேட்கிறார். அருமையான தேவஜனமே, அல்லேலூயா. அதனால என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையினால அடியின் நிமித்தம், அடியின் மூலம் அநேகர் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த செலவு மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000-40,000 மேல செலவுகள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 100 அரிசி மூட்டை, 5 கிலோ அரிசி மூட்டை, கிட்டத்தட்ட 100 மூட்டைகள் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவஜனமே, ஏனென்றால் நம்ம மாத்திரம் உடுத்து வைப்பதல்ல கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. நம்ம மாத்திரம் புது புது துணி உடுத்து வைப்பதில் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கோம் யார் யார் எவ்வளவு என்னென்ன ரேட்டுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இதுவரையிலும் ரட்சிக்கப்பட்ட இந்த நாள் வரையிலும் ஒரு கிறிஸ்துமஸ் கூட துணி எடுத்ததில்லை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துமஸ் கூட துணி எடுத்ததில்லை. இயேசு எப்ப பிறந்தாரு? இயேசு எப்ப பிறந்தாரு? இயேசு பிறந்த நாள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த நாள் தெரியலையா? எப்ப பிறந்தார் இயேசு? இயேசு பிறந்த நாள் பைபிள்ல இருக்குதுங்க. அதுவே தெரியாதா? சரி, ஒரு பெட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பெட்டுனா, தெரியாதவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன்னா நீங்க எல்லாருமே எனக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் தரணும். அல்லேலூயா. எல்லாரும் எவ்வளவு தரணும்? அதிகமா கேட்கல, 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கணும். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. டேட் சொல்லப்படல, அந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு 1 நிமிஷம் டைம் எடுத்துங்க. அல்லேலூயா. தெரியலையா? தெரியலையா? அப்ப 100 ரூபாய் உறுதியப்பா. எடுத்த வாசிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல தெளிவா அந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கே வாசிங்க. என்னைக்கு என்னைக்கு எழுதிருக்குதா இல்லையா? எழுதிருக்குதா இல்லையா? அப்ப எல்லாரும் எனக்கு போகும்போது 100 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்க. அல்லேலூயா. கொடுத்தா நீங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னதுங்க? என்னைக்கு பிறந்தார் இயேசு? இன்று. தினந்தோறும் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. தினந்தோறும் நம்மளுக்கு என்னது? கிறிஸ்துமஸ். டிசம்பர் 25 மாத்திரம் இல்ல கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. டிசம்பர் மாசம் மாத்திரம் கேரல் மாதிரி நம்ம சந்தோஷம் பொங்குது, இயேசு பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லி டிசம்பர் மாசம் மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருதயங்களில் கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வியாதியஸ்தரை சுகமாக்கும்படி கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாவத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லுவோம். ஒவ்வொரு நாள் வீடுகளுக்கு போவோம், ரட்சிக்கப்படாத வீடுகளுக்கு போவோம். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வர இங்க? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே அவர் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்து ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வா என்றார். இல்லையா? நிறுத்துங்க. அருமையா உங்க ஊழியக்காரரும் உங்க ஊழியக்காரி அம்மாவோ உங்க வீட்டுக்கு எத்தனை முறை வந்திருப்பாங்க? வந்திருக்காங்களா இல்லையா? யார் யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க? அவங்க கூட கை தூக்குங்க. எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்கிறாங்க.
வரும்போது நீங்க என்ன கொடுப்பீங்க? டீ தண்ணி கொடுப்பீங்க. சரி, தண்ணீர் கொடுத்த விசுவாசிங்க எல்லாருமே கால்வாசி ஆசீர்வாதம் பெறுவார்கள். இன்னும் முழு ஆசீர்வாதம் வரல, அதுக்கே வாசிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவர் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கையில எனக்கு கொண்டு வா என்றார். ரெண்டாவது ஊழியக்காரர் என்ன கேட்கிறாரு? அப்பனா என்ன? சாப்பாடு. உங்க ஊழியக்காரர் நீங்க சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? ஹலோ, சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த விசுவாசிங்க எல்லாருமே பாதி ஆசீர்வாதம் பெறுவாங்க. இன்னும் முழு ஆசீர்வாதம் வரல, அதுக்கே வாசிங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாலே கண்ட ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நிறுத்துங்க. ஊழியக்காரர் என்ன கேட்கிறாரு? இது வரைக்கும் கேட்டுங்க. மூன்றாவது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் நெருக்கத்தில் விசாரிக்கும் தேவன். இல்லையா? மூன்றாவது குறிப்பு நெருக்கத்தில் விசாரிக்கணும். அந்த குடும்பம் எப்படிங்க இருக்குது? ஒரு நெருக்கத்தில் இருக்குது. அதை யாரை கொண்டு விசாரிக்கிறா? நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு அந்த விதவை என்ன பண்றா? எல்லாம் இருக்குது, ஆனா அவ இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் அவன் ஆன்சர் சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பண்ணல, ஒரு ஒன்றுமே இல்லை, அதோட அவன் நிறுத்தி இருக்கணும். ஹல்லேலூயா. அதுல அவன் என்ன பண்ணிருக்கணும்? நிறுத்தி இருக்கணும். அது கீழே உள்ள காரியத்தை அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா? என்ன சொல்றா? இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்காக 2 வருகளை பொருத்துகிறேன் சொல்லி சொல்லுகிறார். இந்த காரியத்தை அவள் சொல்ல வேண்டுமா? அல்லையா? இந்த காரியத்தை அவள் சொல்ல வேண்டுமா? ஐயா, ஒரு சிலங்க நான் உங்களை சொல்லல, ஏன்னா நீங்க எல்லாருமே நல்ல விசுவாசிகள். அல்லையா? 100% ஆத்மார்க்கு. அல்லையா? என்னதுங்க? 100% ஆத்மார்க்கு விசுவாசிகள் என்று நான் கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். அல்லையா? ஒரு சில விசுவாசிங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நீ அக்கா பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டி விடாங்கயா. என்னதுங்க? மஞ்சள் நீராட்டி விடாங்கயா. அந்த என் கையால என் அக்கா பொண்ணு கட்டத்துல மஞ்சள் வச்சாதாங்கய்யா என் அக்கா பொண்ணு நல்லா இருப்பாங்கய்யா. எந்த கிழமைங்க? ஞாயிற்றுக்கிழமை எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வராம நீ எங்க போனாலும் சரி, அது என்னன்னா அது உனக்கு சாபமாகிவிடும். அல்லேலூயா. அது உனக்கு சாபமாகிவிடும். அருமையான தேவனுடைய ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாளை நீ விட்டுட்டு மற்ற இடங்களுக்கு போனா அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நீ மனுஷர் பார்க்கிற விதத்துல நீ பார்த்தனா 2026ஆம் ஆண்டு நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அடிமையானே நான் கிட்டத்தட்ட எனக்கு உடம்பு முடியாத சூழ்நிலையில கூட நான் என்ன பண்ணுவேன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். அல்லேலூயா. உடம்பு முடியாத சூழ்நிலையில கூட நான் என்ன செய்திருக்கேன்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அடிமையானே நீங்க என்ன சொல்றாங்க? சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக 2 வருகளை தோற்றுகிறேன். இந்த வார்த்தை யாருக்கிட்ட சொல்றாங்க? ஊழியக்காரர்கிட்ட சொன்னாங்க. ஊழியக்காரர் இந்த வார்த்தை சொல்லும் போது என்னங்க மாறுது? அல்லேலூயா. அவன் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதையுமே உங்க ஊழியக்காரர்கிட்ட நீங்க மறைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க எந்த ஒரு காரியத்தையுமே உங்க ஊழியக்காரர்கிட்ட நீங்க மறைக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்க உங்க ஊழியக்காரர்கிட்ட ஐயா நாங்க இந்த இடம் போறோம், நாங்க இந்த நாள்ல இதை நாங்க பண்ண போறோம், இது செய்யலாமா வேணாமா என்று சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அடிமையாட்டு அப்படி நம்ம கேட்போம்டா ஆண்டவர் சொல்றாரு, இவனும் அவளும் அநேக நாள் சாப்பிட்டார்கள், அவருடைய கடனை கொடுத்து சந்தோஷமா இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த குடும்பத்துடைய நெருக்கத்தில விசாரிக்க போன அந்த ஊழியக்கார நிமித்தம் அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டது. 4வது குறிப்பிட்ட தலைப்பு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வாசிங்க. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்தையும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனேன். 4வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் நமது தாளந்தை விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. நமது தாளந்தை
விசாரிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட எத்தனை தாளந்து கொடுத்தாரு? 5. இன்னொருத்தர்கிட்ட 2, இன்னொருத்தர்கிட்ட 1. ஆனா அந்த தாளந்து எப்படி கொடுத்தாரா? அவனுக்கு தகுந்தாற்படி கொடுத்துட்டு எங்க போனாருங்க? தூர தேசத்துக்கு போய்விட்டார். ஆண்டவர் ஜனவரி மாசம் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிருப்பார். ஹல்லேலூயா. நல்ல 1 மணி நேரம் நல்லா பைபிள் வாசிச்சிருப்பார். ஹல்லேலூயா. நல்லா பாஸ்டிங் உபவாசம் இருந்திருப்பார். ஆனா ஜனவரி மாசம் இருந்த அந்த அர்ப்பணிப்பு போக போக மங்கி இருக்குதா அல்லது போக போக பிரகாசமா இருந்திருக்குதா? ஹல்லேலூயா. நம்முடைய தாளத்தை நம்ம பிரகாசிக்க செய்யணுமா அல்லது மங்கி எரிகிற திரிய போல இருக்க செய்யணுமா? ஹல்லேலூயா. 5 தாளத்தை மறுபடியும் வராரு. மறுபடியும் வந்து கணக்கு கேட்கிறாரு. என்ன கணக்கு கேட்கிறாருன்னா, ஜனவரி மாசம் போனாரு, மறுபடியும் டிசம்பர் மாசம் இந்த மாசத்துல வந்து கணக்கு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு ஜனவரி மாசம் கொடுத்தேன்ல, அந்த தாளங்களுடைய தன்மை என்னன்னு சொல்லி ஆண்டவர் டிசம்பர் மாசம் கேட்கிறாரு. உங்களை பார்த்து இந்த டிசம்பர் கடைசி வாரத்துல கர்த்தர் கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட 5 தாளங்களை கொடுத்தேன்ல, அதை வச்சு நீ என்ன பண்ண? நான் உங்ககிட்ட 2 தாளங்களை கொடுத்தல, அதை வச்சு நீ என்ன பண்ண? நான் உங்ககிட்ட 1 தாளங்களை கொடுத்தல, அதை வச்சு நீ என்ன பண்ண? ஆண்டவர் கேட்கிறாரு. அது வசனம் சொல்லப்படுது, 5 தாளந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி. ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நம்ம கொடுத்திருப்பார். அதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? வியாபாரம் பண்ண வேண்டும் என்றால் அதை வர்த்திக்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? வர்த்திக்க செய்ய வேண்டும். நமக்குள்ள ஆண்டவர் ஜெபம் பண்ண அந்த கிருபையை கொடுத்திருக்காரா? அந்த ஜெபத்தை நீ மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த ஜெபத்தை நீ மற்றவங்களை வளர்த்து அவங்க நிமித்தம் நீ என்ன பண்ண வேண்டும்? பெருக செய்ய வேண்டும். அருமையான தேவன் வந்து அதை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அதுக்கு வாசிங்க. அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். ஹல்லேலூயா. 5 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்து சம்பாதித்தான். 2 தாளந்து வாங்கினவன் 2 தாளந்து சம்பாதித்தான். ஆனா கடைசியா ஒருத்தன் பாருங்க, உத்தம புத்திரன். அவன் யாருங்க? உத்தம புத்திரன். 1 தாளந்தை வாங்கினவன் வாங்கினவன போய் நிலத்தை தோண்டி என்னங்க? என்ன பண்ணான்? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ மண்ணை நோண்டி எங்க வச்சுட்ட? புதைச்சி வச்சுட்ட. அது உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. இயேசுவாலே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. என்ன வியாதி சொல்லுங்க? என்ன வியாதிங்க? இயேசுவாலே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. பாஸ்டமா தயவு செய்து நீங்க ஏதோ பேசாதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவாலே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. என்ன வியாதி? சுயநல வியாதி. அது வாதி இல்லை, அது என்னது? சுயநல வியாதி. ஏன் இயேசுவாலே குணப்படுத்த முடியலன்னா, ஒரு ஐஸ்வர்யன் இயேசு கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு? நான் உங்க பின்பற்றணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? ஐஸ்வர்யன் பார்த்து, உனக்கு உண்டானதை விட்டு நம்ம வாக்கியத்தின்படி உனக்கு உண்டானதை விட்டு ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சு ஊழியத்துக்கு வா. இல்லையா? நம்ம வாக்கியம் என்ன சொல்லுவோம்? உனக்கு உண்டானதை விட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால டெபாசிட் பண்ணி ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? இது பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரம். ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொல்றாரு? தரித்திரம் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஹல்லேலூயா. இருக்கிறவங்களுக்கே கொடுத்து 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 அவங்களை என்ன ஆக்கிடுங்க? பாவி ஆக்கிடுங்க. ஹல்லேலூயா. இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சீர்காழி பகுதியில கொண்டு போய் அந்த அரிசி மூட்டை கொடுக்கும் போது அந்த ஜனங்களை கண்ணீரோட வாங்கினாங்க தெரியுங்களா? அந்த ஊர்ல என்ன சாப்பிடுவாங்க? ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறாங்கன்னா, நான் சும்மா ஒரு 5 கிலோ மூட்டை எடுத்து போய் கொடுக்கும்போது ஐயா அப்படின்னு சொல்லி வணங்க கூப்பிட்டு அவங்க கண்ணீரோட உப்பு கொடுத்தாங்க. எங்க நம்மளை விட கீழானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. யாரை கொண்டு கொடுக்கணும்னா உங்க ஊழியக்காரரை கொண்டு. ஹல்லேலூயா. உங்க ஊழியக்காரரை கொண்டு நீங்க கொடுக்கும்போது தேவன் நிச்சயமா உங்க சம்பத்தை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தாளந்தை வாங்கணும் என்ன பண்ணா? புதைச்சி போட்டு அந்த 1 தாளந்தை யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? 5 தாளந்தை சம்பாதிச்சா பத்தியா அவன் கிட்ட கொடுக்கிறாரு. உங்ககிட்ட ஆண்டவர் அதிகமா கொடுத்திருக்கிறாரா? உங்ககிட்ட ஆண்டவர் அதிகமா கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஆண்டவர் அதிகமான பொறுப்புகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? உங்ககிட்ட ஆண்டவர் அதிகமா கர்த்தர் கணக்கு கேட்பார். அருமையான தேவஜனமே, நம்ம விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம தாளந்தை விசாரிக்கிற தேவன். கடைசியா வாசனம் முடிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஆண்டவர் எங்க போய் விசாரிக்கிறார் பாருங்க. வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் யாருங்க ஜெபம் பண்ணாங்க? நம்ம ஜெபம் பண்றோமா? எங்க உங்க ஊழியக்காரங்க நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஹலோ, யாரெல்லாம் பண்றீங்க ஜெபம்? கை தூக்குங்க. எல்லாரும் நல்லா ஃபாஸ்டா கை தூக்குங்க. ஆனா உள்ள போனாதான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தெரியும்? உள்ள போனாதான் தெரியும். ஊழியக்கார நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? கடமைக்காக ஒரு சில சபைக்கு வர்றீங்க, அல்லேலூயா. கடமைக்காக காணிக்க போறீங்க, அல்லேலூயா. கடமைக்காக எல்லாமே செய்றீங்க, அல்லேலூயா. ஆனா இங்க பேதுரு சிறைசாலையில இருக்கிறாங்க. சிறைசாலையில இருக்கும் போது சபையாரெல்லாம் கூடி எங்க ஜெபம் பண்றாங்க? எங்க ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க, அல்லேலூயா. ஊக்கத்தோட ஜெபிக்கிறாங்க. ஊக்கத்தோட ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னங்க பண்றாரு? அது கீழே வாசிங்க. எப்படிங்க இருக்கிறாரு? யாருங்க? பேதுரு யாருங்க? ஊழியக்காரங்க, அல்லேலூயா. 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு என்னங்க பண்றாரு? நம்ம ஆளு ஜெயில கூட நல்லா தூங்குறாரு பாருங்க நம்ம ஆளு, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நம்ம விசாரிக்க கத்த நம்ம கூட இருந்தா ஆண்டு உபத்திரவத்தில் நம்ம நல்ல தூக்கத்தை தருவாருங்க, அல்லேலூயா. நல்ல நித்திரை தருவாருங்க. இன்னைக்கு கோடி கோடியா சேர்த்து வச்சு அவங்களால என்னத்தை வாங்க முடியல? தூக்கத்தை வாங்க முடியல. அடுத்தது என்ன ஆகுமோ, அடுத்தது என்னவாகுமோ? நீ என்னதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் சரி, ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு கடைசியா நீ பல லட்சம் கோடியில நீ வீடை கட்டினாலும் சரி, கடைசியில உன் நிலைமை என்ன? அல்லேலூயா. கடைசியில உன் நிலைமை என்ன? 6 அடி நிலந்தான், அல்லேலூயா. 6 அடி நிலந்தான் அது உனக்கு நிரந்தரம், அல்லேலூயா. எவ்வளவுதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் சரி, கடைசியா உனக்கு நிரந்தரமான இடம் அந்த 6 அடி நிலம் மாத்திரமே தான். அடிமையுடைய பிள்ளைகளே, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீங்க கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்க, அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்க. அடிமையுடைய தினமே நீங்க அவன் சங்கிலினால் கட்டப்பட்டு அடிக்கடி வாசிங்க. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், அப்பொழுது யாருங்க? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. எங்கங்க? அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவனுடைய கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். உன் பாதரட்சையை தொடுத்து. அப்ப பேதுரு எப்படிதான் படுத்துட்டு இருந்தாரு? ஜெயில்ல எப்படிங்க படுத்துட்டு இருந்தாரு? எதுவுமே போடாம, அல்லேலூயா. உன் அறையை கட்டிக்கொள், அல்லேலூயா. டவுல் எடுத்து கட்ட சொல்றாரு, அல்லேலூயா. என்ன பண்ண சொல்றாரு? உன் அறையை கட்டிக்கொள், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பேதுரு எந்த நிலையில இருந்தாரு? சரியான அடி, அல்லேலூயா. சங்கிலினால் கட்டப்பட்டு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அல்லேலூயா. துணி கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன பண்றாரு? பேதுரு இருக்கிறார், அல்லேலூயா. பேதுரு என்ன பண்றாரு? இருக்கிறார். இன்னைக்கு மனுஷனுக்கு அறிவு வளர வளர என்ன வருதுன்னா, பாவம் அதிகமாகுது, அல்லேலூயா. அறிவு வளர வளர என்ன அதிகமாகுது? பாவம் அதிகமாகுது. பிறந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? அல்லேலூயா. பிறந்த குழந்தைக்கு நான் நிர்வாணமா இருப்பது தெரியுமா? தெரியாதுல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இருக்க சொல்றாரு, அல்லேலூயா. கபடற்றவர்களாய் இருங்கள், அல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டும்? கபடற்றவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிமைத்தது நம்ம பேதுரு விலாவிலே தட்டி பாதரட்சை தொடுத்துக் கொள்ளும் போது என்ன சொல்றாரு? அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி
போர்த்துக்கொண்டு என் உன் பின்னே வா உன் என்றான். வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறது தான் ஒரு தரிசனம் காண்கிறதை போன்று நினைத்தான். அவன் நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் அவன் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அது தானாய் அவருக்கு திறவுண்டது. எப்படி திறவுண்டது? தானாய் அவர்களுக்கு. ஐந்தாவது குறிப்பு தலைப்பு என்னன்னா, சிறைச்சாலையில் விசாரிக்கும் தேவன் நம்முடைய தூதரை கொண்டு. அல்லேலூயா. சிறைச்சாலையில் விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. சிறைச்சாலையில் அப்படியே விடல, அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றார். அல்லேலூயா. அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது தேவன் 2025 ஆண்டு உனக்கு சிறைச்சாலையின் வாழ்க்கையா? அல்லேலூயா. சிறைச்சாலையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த சங்கிலிகள் எல்லாம் தேவன் என் தேவன் இந்த 2-3 நாட்களில் அந்த சங்கிலிகள் எல்லாம் உடைந்து தேவன் புதிய ஆண்டுல விடுதலையாய் நீங்கள் போகும்படிக்கு, விடுதலையா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறுபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அறிவாண்டிருந்தாரு. வேறு நேரம் எங்க போறாரு? யார் வீட்டுக்கு போறாரு? எந்த இடத்துக்கு போறாரு? அவனுக்காக ஜெபம் பண்ற இடத்துக்கு போறாரு. ஜெபம் பண்ற இடத்துக்கு போகும்போது கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது என்ன சொல்றாங்க? பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். யாரு அனுப்பினாரு? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரால் வர முடியாத இடம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரால் வர முடியாத ஒண்ணுமே இல்லை. அவன் என்னங்க, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி, செகண்ட் செக்யூரிட்டி, எத்தனை செக்யூரிட்டி பண்ணாலும் சரி, அத்தனை செக்யூரிட்டி நடுவுல தேவன் உங்களால் விடுதலை ஆக்கும்படி. அல்லேலூயா. உங்களை சுற்றி பலவிதமான போர்கள், பலவிதமான ஆயுதம் உங்களுக்கு சுற்றி இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதிலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அறிவான் தேவனே. பேதுரு எந்த வீட்டுக்கு போறாரு? பேதுரு எந்த வீட்டுக்கு போறாரு? அவனுக்காக ஜெபிக்க அந்த வீட்டுக்கு போகும்போது கதவு தட்டும் போது யார் ஒன்று கேட்கிறா? ரோதை என்கின்ற அந்த ஸ்திரீ ஒன்று கேட்கும் போது இது பேதுரு குரலா இருந்தது. ஆனா உள்ள இருந்தவங்க என்ன சொல்றாங்க? இவன் பிதற்றுகிறார். அல்லேலூயா. இவள் பிதற்றுகிறார் என்று சொல்லும் போது மறுபடியும் தட்டி உள்ள போய் பேதுரு மட்டும் உள்ள போய் கடந்து நடந்தது எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அறிவான் தேவஜனமே. அல்லேலூயா. உன்னை விசாரிக்கும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கடைசியா நம்ம வாசி முடிக்கலாம். 1 பேதுரு 5:7. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதலாவது காரியத்தை பார்த்தோம். வனாந்திரத்தில் விசாரிக்கும் தேவன் ஆகாரையும் பிள்ளையையும் விசாரித்தார். இரண்டாவது, சபையில் விசாரிக்கும் தேவன் அண்ணாலை தேவன் சபையிலே ஊழியக்காரரை கண்டு விசாரித்தார். மூன்றாவது காரியம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல யாரை பார்த்தோம்? சாரிபாத் விதவை வீட்டுல தேவன் விசாரிச்சு தன்னுடைய ஊழியக்காரர்களை விசாரிச்சு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 4வது காரியம், தாளந்து, நமக்கு கொடுத்த தாளந்துகளையும் தேவன் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியா யாரை குறித்து பார்த்தா, சிறைச்சாலையில பேதுரு விசாரிச்சு அதை விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். அறிவான் தேவன். தேவன் நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னார், நம்ம விசாரிக்கும் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டு இறுதி ஆராதனையில கர்த்தர் என்ன சொன்னாரு? நம்ம விசாரிக்கும் தேவன். எந்த சூழ்நிலை, எந்த நிலையில இருந்தாலும் நம்மளை விசாரித்து தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டு எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் மாட்டுபடிக்கு கர்த்தர் கிருபையும் பலனை கர்த்தர் தருபடி கர்த்தர்